சுவனம் செல்லும் சுன்னத் ஜமாஅத் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன். சுவனம் செல்லும் சுன்னத் ஜமாஅத் என்றும் சொல்லலாம், சுன்னத் ஜமாஅத்தே ஜன்னத் ஜமாஅத்துன்னு சொல்லலாம். ரெண்டும் கருத்து ஒண்ணுதான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அருமை தோழர்கள் கேட்டார்கள், எது வெற்றி பெறுகின்ற கூட்டம் என்று. எந்த நேரத்தில் கேட்டாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதஃப்தரிகு உம்மத்தி அலா 73, என்னுடைய உம்மத்தினர்கள் 73 பிரிவினர். இதான் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர மாகிய யார சொல்லலாம், அந்த வெற்றி பெறுகின்ற கூட்டம் எது என்று சஹாபா பெருமக்கள் கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன அலைஹி வா ஸஹாபி, நான் செல்கிற பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள், என் தோழர்கள் செல்கிற பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள். திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நான் செல்கிற பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள், அதுதான் சுன்னத். என் தோழர்கள் செல்கிற பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள், அதுதான் ஜமாஅத், ஜமாஅத்து சஹாபா. இப்ப இதிலிருந்து நாம் புரிகிறோம், சொர்க்கம் செல்கிற கூட்டம் சுன்னத் ஜமாஅத்து என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த சுன்னத் ஜமாஅத்து தான் நாம். இந்த ஹதீஸின் அடிப்படையிலே தான் நம்ம சொல்றோம் சொர்க்கத்திற்கு நாம் செல்லவிருக்கிறோம் என்று. நம்முடைய கொள்கைகள் சஹாபா பெருமக்களை பின்பற்றுவது. காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் அல்லவா, அருமை தோழர்களை பின்பற்றணும் என்று. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதி தோழர்கள், முஹாஜிர் தோழர்கள், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின், அவர்களை அழகிய முறையிலே பின்பற்றுகின்ற நன்மக்கள், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். வஅஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹாரு, இந்த மக்களுக்காக யார் சஹாபிகளை பின்பற்றினார்களோ அவர்களுக்காக அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த சொர்க்கத்திற்குள்ளே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஹாலிதீன ஃபீஹா அபதா, இவர்கள் சஹாபிகளை பின்பற்றி அந்த நன்மக்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள், எப்பொழுதும் இருப்பார்கள். ஸாலிகல் ஃபௌஸுல் அஸீம், அதுதான் மகத்தான வெற்றி என்று இந்த வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். அருமை தோழர்களை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றியவர்களுக்கு என்னவெல்லாம் வெகுமதிகளும் சன்மானங்களும் இறைவனிடம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை இறைவன் பட்டியல் போட்டு காண்பிக்கிறான். முதலாவதாக இறைவனுடைய திருப்தி கிடைக்கிறது, 1. பிறகு சொர்க்கம் கிடைக்கிறது, 2. பிறகு அந்த சொர்க்கத்திலே எக்காலமும் நிரந்தரமாக இருப்பீர்கள். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு ஸாலிகல் ஃபௌஸுல் அஸீம், அதுதான் மகத்தான வெற்றி என்று இறைவன் சொன்னான். அருமை தோழர்களை பின்பற்றுவது மகத்தான வெற்றி. நாம் அருமை தோழர்களை பின்பற்ற ஆகவே வெற்றி பெற்றவர்கள். நாம் அருமை தோழர்களை பின்பற்றுகிறோம், ஆகவே நமக்கு சொர்க்கம் உண்டு. ஆகவே நாம் சொல்லுகிறோம் சுவனம் செல்லும் சுன்னத் ஜமாஅத். சஹாபிகளை பின்பற்றினா சொர்க்கம் இருக்குது என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துட்டான்ல, நம்ம பின்பற்றோம் தானே, அப்படியான நமக்கு சொர்க்கம் உண்டு. ஆனால் இன்றைக்கு சிலர் சொல்லுவாங்க, சஹாபிகளா பின்பற்ற தேவையில்லைங்க, வஹியத்தாங்க பின்பற்றணும் அப்படிமாங்க. வஹியல்லா என்ன? குர்ஆனும் ஹதீஸும். குர்ஆனை பின்பற்றணுமா, ஹதீஸை பின்பற்றணுமா? இப்படி சொன்ன உடனே அப்பாவி இளைஞர்கள் ஏமாந்து போகிறார்கள். சரிதானே, வஹியத்தான பின்பற்றணும். ஆனால் இவர்கள் அந்த வஹிதான் சொல்கிறது சஹாபிகளையும் பின்பற்ற வேண்டும் என்கின்ற பேருண்மையை மறந்து விட்டார்களே, அதை புரியாமல் இருக்கிறார்களே. சஹாபிகளை பின்பற்ற வேண்டும் என்று யாருங்க சொன்னது? குர்ஆன் தானே சொன்னுச்சு. குர்ஆன் வஹியா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, என் தோழர்கள் பின்பற்ற அலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியின் என்றாங்களே. என் சுன்னத்தை எடுத்துக்கிறங்க, நேர்வழிப்பட்ட என் ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்க, எடுத்துக்கிறங்க சொன்னாங்கல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு வஹீதானே. நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொன்னா சஹாபிகளை பின்பற்றணும். ஏன் சஹாபிகளை பின்பற்றணும் சொல்லி குர்ஆன் தான் சொல்கிறது. சஹாபிகளை பின்பற்ற வேண்டும் என்று ஹதீஸ் தான் சொல்கிறது. குர்ஆனை ஹதீஸையும் பின்பற்றுவோம், சஹாபிகளை பின்பற்ற மாட்டோம் என்றால் என்ன அர்த்தம்? நாங்கள் குர்ஆனையும் பின்பற்றல, ஹதீஸையும் பின்பற்றல என்று தானே சொல்ல வருகிறார்கள் இவர்கள். அது எப்படி நீதியாக இருக்க முடியும்? அலைக்கும் சுன்னதி, ஏன் சுன்னத்தை எடுத்துக்கிறங்க என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. எடுத்துக்கிறோம் யார சொல்லலாம், அந்த கூட்டம் சொல்லுது, எடுத்துக்கிறோம் யார சொல்லலாம். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன்,
எனது ஹலீஃபாவுடைய சுன்னத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உடனே இந்த கூட்டம் அது மாட்டோம் யார சொல்லலாம், நீங்க என்ன ஹதீஸை பின்பற்றீங்க? ஹதீஸை பின்பற்ற சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையெல்லாம் செய்யணும்ல. உங்களுடைய சுன்னத்து என்ன யார சொல்லலாம் சொல்லுங்க, நாங்க பின்பற்றோம். ஆனா அதை பின்பற்றல, அது வேறு விஷயம். ஆனா ஹலீஃபா அதெல்லாம் பின்பற்ற மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி பின்பற்ற மாட்டோம். இது என்ன ஹதீஸை பின்பற்றுவது? ஆகவேதான் நாம் கூறுகிறோம். இது எப்படி அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டான். மலக்குமார்கள் எல்லாம் சஜிதா செய்தார்கள். இப்லீஸ் மறுத்தான். அந்த இப்லீஸ் சொன்னான் நான் மாட்டேன். ஆனால் இறைவனுக்கு சஜிதா செஞ்சான். அதுல ஏதாவது குறைபாடு பண்ணானா இப்லீஸ்? இல்லையே. சரி, இப்லீஸ் மறுத்த உடனே அல்லாஹ் தஆலா பாராட்டினானா இப்லீஸ? இப்லீஸ் என்ன சொன்னான்? சஜிதாவா இறைவன் ஒருவனுக்குத்தான் செய்வேன், வேறு யாருக்கும் செய்ய மாட்டேன். உடனே அல்லாஹ் தஆலா இப்லீஸை கூப்பிட்டு இங்க வா, கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு முதுக தட்டி ஷபாஷ் நீ நாப்பா தௌஹீத்வாதி அப்படி அல்லாஹ் சொன்னானே. போலி தௌஹீதுல இது. தௌஹீதுல அல்லாஹ் சொன்னதை செய்யணும். மலக்குமார்கள் பாருங்க அல்லாஹ்வுக்கும் சஜ்ஜா செய்தாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்ஜா செஞ்சாங்க. வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்தது வணக்கம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்ஜா செய்தது மரியாதை. குர்ஆன்ல இருக்குது. அப்ப இந்த இப்லீஸ் என்ன சொன்னா? இறைவனை உனக்கு சஜிதாவா சொல், செய்கிறேன். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் செய்ய மாட்டேன். அல்லாஹ் சொன்னா நான் சொல்றேன், உன்னை படைச்ச ரப்பு சொல்றேன் சஜிதா செய். இப்லீஸ் சொன்னா நீனே சொன்னாலும் சரிதான், நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டான். இப்ப இது இறைவனுக்கு கட்டுப்படுவதா? தூக்கி எறிந்தான் இறைவன். அப்படித்தான் ஒவ்வொன்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அப்படியே கேட்கணும். ஏன் சுன்னத்தை எடுங்க, நாங்க எடுத்துற வேண்டியதுதான். ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை விட்டு அங்க போய் பிரிச்சுக்கிட்டு உங்க சுன்னத்தை எடுக்கிறேன், ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தை எடுக்க மாட்டேன்னு சொன்னா இவங்க எங்க ஹதீஸை பின்பற்றுகிறார்கள்? இவங்க குர்ஆனையும் பின்பற்றல, ஹதீஸையும் பின்பற்றல. தான் உண்மை. இப்ப இவங்க உங்கள்கிட்ட போய் எங்க சஹாபிகளை பின்பற்ற வேண்டாங்க, சஹாபிகளை பின்பற்ற இந்த ஹதீதுகள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் பலவீனமான ஹதீது. ஆனா இந்த கூட்டம் சரியான ஹதீஸை மறுத்துக்கிட்டு இருக்கு, அது வேறு விஷயம். பலவீனமான ஹதீது அப்படியா? அல்லாஹ் தஆலா மறுபடியும் உங்களை கூப்பிட்டு கேட்கிறான், ஏன் சஹாபிகள் பின்பற்றல? இந்த கூட்டம் சொல்லும், யா அல்லாஹ் அவன் சஹாபிகள் பின்பற்ற ஹதீஸ் எல்லாம் லைஃபா இருந்துச்சு, பலவீனம், அதனால தான் நாங்க அவங்களை பின்பற்றல. அல்லாஹ் சொல்லுவான், அப்படியா? ஹதீஸ் பலவீனம் சரிதான், நான் ஆயத்துல சொல்லியிருந்தேன்ப்பா, குர்ஆனுடைய ஆயத்துல சொல்லியிருந்தேன்ல சஹாபிகளை பின்பற்றணும் அதெல்லாம் வெற்றி இருக்குன்னு சொல்லி, அதையே நீ செய்யல. நான் சொன்ன வசனத்தையும் லைஃப்ங்கிற லிஸ்ட்ல சேர்த்து விட்டியா நீ அப்படின்னு அல்லாஹ் கேட்டா இந்த கூட்டம் என்ன பதில் சொல்லும்? சஹாபிகளை பின்பற்றினா எத்தனை வெகுமதிகள், இறைவனுடைய பொருத்தம், சொர்க்கம், சொர்க்கத்தில் நிரந்தரம், மகத்தான வெற்றி. சஹாபிகளை பின்பற்ற மாட்டோம் என்று சொன்னா இதுல எதுவுமே கிடைக்காதுல்ல. சஹாபிகளை பின்பற்ற மாட்டோம் அப்படி யாராவது சொன்னா உனக்கு இறைவனின் திருப்தி இல்லை. இந்த வசனத்தின் பிரகாரம் சஹாபிகளை பின்பற்ற மாட்டோம் என்று சொன்னால் சொர்க்கம் இல்லை உனக்கு. சொர்க்கத்துக்கு போனா தானே நிரந்தர பத்தியே பேசணும். நீ சஹாபியை பின்பற்ற மாட்டோம் என்று சொன்னால் உனக்கு வெற்றி இல்லை. ஏன் சஹாபியை பின்பற்றினாதான வெற்றி என்று இறைவன் அந்த வசனத்தை முடிச்சு வைக்கிறான். தாலிக்கல் ஃபௌசுல் அதீம். சஹாபிகளை பின்பற்றுவது என்பது சுன்னத் ஜமாஅத்தினர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம். ஆகவே அவர்கள் சொர்க்கம் பிரவேசிக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறோம்ங்கிறது தான் முக்கியம். எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு எக்ஸாம்ல 99 மார்க் எடுத்தான், இன்னொரு ஸ்டூடெண்ட் 20 மார்க்கு தான் எடுத்தான். பிரச்சனை இல்லை, அப்படி எடுக்க தான் செய்வாங்க. ஆனா இங்க என்ன வேடிக்கைண்டா 99 மார்க் எடுத்தவன் அழுதுகிட்டு இருக்கான். இந்த 20 மார்க் எடுத்தான் பாருங்க, ஆடுறான், ஓடுறான், துள்ளி குதிக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான். ஒரு ஆள் பாக்குறாரு, என்னடா இது எல்லாம் எழுத்துக்கு மாத்தமா இருக்கு. 99 எடுத்துருக்கான், அவன் அழுதுகிட்டு இருக்கான். 20 எடுத்து இவ்வளவு ஆட்டம் போடுறான். கேட்டாரு, 99 மார்க் எடுத்த மாட்டேன், ஏப்பா நீ தான் 99 எழுத்துறியே, ஏன் அழுகுற? அதுக்கு அவன் சொன்னா, இல்லைங்க நான் 100 மார்க் எடுக்கணும்னு எண்ணம் வச்சிருந்தேன், 1 மார்க் குறைஞ்சு போச்சு, என்னால தாங்க முடியல, அதான் அழுகுறேன் அப்படின்னு. சரி 20 மார்க் எடுத்தான்ல, அவன்கிட்ட போய் டே நீ தான் பாஸ் மார்க் கூட எடுக்கல, இல்ல நீ கூட சந்தோஷமா இருக்கிற? அவன் சொன்னா, நான் எழுதின எழுத்துக்கு 5 மார்க்கு தான் கிடைக்கும்னு நினைச்சேன், 20 கிடைச்சு போச்சு, என்னால தாங்க முடியல சந்தோஷம், அதான் நான் இப்படி இருக்கேன். அப்போ ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறோம் என்பது முக்கியம். ஒரு ரோஜா செடி இருக்கு, அந்த செடியில முள்ளும் இருக்கும், மலரும் இருக்கும், பூவும் இருக்கும். இதுல 2 வகையா பார்க்கலாம். இவ்வளவு அழகான நல்ல செடியில ஒரு முள்ளு உட்கார்ந்துகிட்டு இருக்க, மலருள்ள செடியில முள்ளு உட்கார்ந்துட்டு இருக்க, என்றும் பார்க்கலாம்.
ஒரு முள் செடியில் இத்தனை அற்புதமான மலரா என்றும் பார்க்கலாம். அந்த கண்ணோட்டம் தான் முக்கியம். நடுநிசி நேரத்தில் கடுமையான இருட்டு, கண்ணு தெரியாது, குருடு. அவர் கையில விளக்க பிடிச்சிட்டு போறாரு. ஒரு ஆள் கேட்டாரு, உனக்கு தான் கண்ணு தெரியாத, நீ ஏன் விளக்க பிடிச்சுக்கிட்டு போற? அதற்கு அவர் சொன்னாரு, எனக்கு கண்ணு தெரியாதுதான், ஆனா உங்களை மாதிரி கண் தெரிகிற சில பேர் என்னட்ட மோதிடுறாங்க, அதனாலதான் நான் விளக்க பிடிச்சிட்டு போறேன், நீங்களாம் மோதக்கூடாதுன்னு சொல்லி என்று அவர் சொன்னார். அப்போ ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இப்போ அதே போல பாருங்க, சுன்னத் ஜமாத் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்த உடனே எவ்வளவு சந்தோஷம், உலகத்திலே வாழுகின்ற முஸ்லிம்கள் எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார்கள். எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகிற்கு தந்த மாதமே, வசந்த மாதமே, வருக வருக என்று வரவினார்கள். ஆனால் சிலர் திண்டாடினார்கள். ரபியுல் அவ்வல் வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் திண்டாட்டமா இருக்குது, முஸ்லிம்களாம் நமக்கு கொண்டாட்டமா இருக்குது. ஆயிரம் ஆயிரம் பெருநாட்களின் குதூகலம் ஒரே ஒரு ரபியுல் அவ்வலுக்கு அர்ப்பணம். ஏன் அந்த பெருநாட்கள் கிடைத்ததற்கு காரணமே இந்த ரபியுல் அவ்வல் தான். இந்த ரபியுல் அவ்வலால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்சாங்க. அவங்களால் தான் அந்த 2 பெருநாட்களும் நமக்கு கிடைச்சிச்சு. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து மௌலிது ஓதுறோம். இந்த மௌலிது ஓதுவது என்பது சுன்னத். நம்ம சுன்னத் ஜமாத்து தானே, சுன்னத் ஜமாத்துல சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள். ஆகவே தான் நாம் மௌலிது ஓதுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்த ஒரு காரியம் மௌலிது, ஆகவே சுன்னத். சில பேர் சொல்லுவாங்க மௌலிது பித்அத், இன்னும் சில பேர் மௌலிது ஓதுறது பித்அத் தான், அது பித்அத் ஹசனா, நல்ல பித்அத் அப்பெல்லாம் கிடையாதுங்க. மௌலிது ஓதுறது சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சுல, அப்ப சுன்னத்து தானே. சஹாபா பெருமக்கள்லாம் மௌலிது ஓதினாங்கல்ல. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌலிது ஓதினார்கள், கவிதை படித்தார்கள். வஃபீனா ரசூலுல்லாஹி யத்லு கிதாபஹு இதன் ஷக்க மஅரூஃபுன் மினல் ஃபஜ்ரி சாத்திஉ, எங்களிடம் ஒரு இறைத்தூதர் இருக்கிறார்கள், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள் என்றெல்லாம் புகழ்ந்து படித்தார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படித்தார்கள். ஹஜௌத முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையா முஷ்ரிக்குகளே இகழ்ந்து படிக்கிறீர்கள்? ஃபஅஜப்து அன்ஹு, அதற்கு பதில் கொடுத்து அவர்களை நான் புகழ்ந்து படிப்பேன் என்றெல்லாம் படிக்கிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கிறார்கள். இன்ன ரசூல லநூருன் யுஸ்தலாவு பிஹி, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி வீசுகின்ற பேரொளியாக இருக்கிறார்கள். வஸாலிமுன் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூலு, இறைவனுடைய வாட்களில் உருவிய வாளாகவும் இருக்கிறார்கள். ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை தோழர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிதைகளால் புகழ்ந்து படித்தார்கள். அப்படியானால் மௌலிது ஓதுவது கவிதைகளால் புகழ்வதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மௌலிது ஓதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இப்பொழுது மௌலிதை ஓதிக்கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலிது ஓதுவதற்காக பள்ளிவாசலிலேயே ஒரு மிம்பர் படியையும் அமைத்து கொடுத்தார்களே. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யலஉ லி ஹஸ்ஸான், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அமைத்து கொடுத்தார்கள் மிம்பரன், மிம்பர் படியை ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசலிலே. யகூம் அலைஹி காயிமன், ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மிம்பர் படியிலே ஏறி நிற்பார்கள். யுஃபாஹிரு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிப்பார்கள். அபூ தாவூதிலே திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், பள்ளிவாசலில் மௌலிது ஓதப்பட்டிருக்கிறது. நம்மளோட முன்னோர்கள்லாம் நம்ம கற்றுக் கொடுத்தாங்கல்ல, ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டா 12 நாளைக்கு பள்ளிவாசல்ல வச்சு மௌலிது ஓதுறோம் அல்லவா, சுன்னத். பள்ளியில் வைத்து ஓதுவது சுன்னத். அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்பதனால தான் பெரியோர்கள் அந்த முறையை நமக்கு கற்றுத் தந்தார்கள். நாமும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ 1லேருந்து 12 வரைக்கும் என்ன ஆதாரம்? அப்படி யாரா கேட்டா, இந்தவா 12 வரைக்கும் ஓத வேணாம், 1 மாசம் ஃபுல்லா ஓது. ரபியுல் அவ்வல்ல ஓதுறதுக்கு என்ன ஆதாரம்? ரபியுல் ஆஹிர்லையும் ஓது, நீ ஜமாதுல் அவ்வல்லையும் ஓது, ஜமாதுல் ஆஹிர்லையும் ஓது. யாரப்பா வேணாங்கிறது? நாங்க எங்களுடைய வசதிக்காக 12 நாள் ஓதுறோம். ஆனால் 12 நாளுங்கிறது எங்களுடைய வசதி பள்ளிவாசல்ல தான். ஆனால் வருடம் முழுவதும் மௌலிது ஓதிக்கிட்டு தான் இருக்கும். எங்களுடைய வில்லங்களிலும் எங்களுடைய மதரசாக்களிலும் ஓதிக்கிட்டு தான் இருக்கும். அது வேறு விஷயம். நபி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை படிப்பது, மௌலிது ஓதுவது, பள்ளியில் வைத்து செய்வது சுன்னத். இந்த மீலாது நபி பெருவிழா கூட திடல்லையும் நடக்கும், அதே போல வீதிகளிலும் நடக்கும். இன்னைக்கு பள்ளிவாசல் நடக்குது. பள்ளிவாசல் வைத்து மீலாது நபி பெருவிழாவை நடத்துவது சால சிறந்தது. எல்லா இடத்திலும் நடத்தலாம். ஏன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்தில் வர்றாங்க மஸ்ஜித் நபவிக்கு. அருமை தோழர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தோழர் சொன்னாங்க, ஆதம் சஃபியுல்லா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. இன்னொரு தோழர் சொன்னாங்க, இப்ராஹிம் ஹலீலுல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசராக இருக்கிறாங்க, நண்பராக இருக்கிறாங்க. இன்னொரு தோழர் சொன்னாங்க, மூசா கலீமுல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வோடு பேசிய சிறப்பை பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு தோழர் சொன்னாங்க, ஈசா ரூஹுல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரூஹாக இருக்கிறாங்க. இப்படி பேசிக்கொண்டிருந்த நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அருமை தோழர்கள்ட்ட சொன்னாங்க, தோழர்களே, நீங்கள் பேசிக்கொண்டிருந்ததையெல்லாம் நான் கேட்டேன். நீங்கள் சொன்னது உண்மைதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபியுல்லா தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹலீலுல்லா தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீமுல்லா தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹுல்லா தான். இன்னொன்றையும் நீங்கள் உங்கள் புகழிலே சேர்த்துக் கொள்ளுங்கள், அன ஹபீபுல்லாஹ். இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, பள்ளிவாசலா அதெல்லாம் தொழுகைக்கு தான், மீலாது அதெல்லாம் கூடாது. ஹதீஸை படிக்காதவர்கள், ஹதீஸை படித்திருந்தா இப்படி சொல்லுவாங்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே பள்ளிவாசல் தொழுகைக்கு மட்டும்தான் இருந்ததா? நீதிமன்றம் பள்ளிவாசல் தான், மதரசாக்கள் எல்லாம் பள்ளிவாசல் தான், வெளிநாட்டு தூதுவர்களை சந்திப்பதும் பள்ளிவாசலில் தான், மௌலிது ஓதப்பட்டது பள்ளிவாசலில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் பேசப்பட்டது பள்ளிவாசலில். அந்த வகையில பார்த்தா இன்னைக்கு பள்ளிவாசல்ல மீலாது நபி பெருவிழா நடத்துவதும் ஒரு சுன்னத், அது மிகச்சிறந்த நற்காரியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்வோம். பள்ளிவாசல மௌலிது ஓதுல இந்த யா நபி சலாம் வைத்து படிக்கிறீங்கல்ல, இது அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாற்றமாவில் இருக்குது. ஏன்னா யா நபி சலாம் அலைக்கும் நம்ம படிக்கும் பொழுது, நபி அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஹபீப் அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும். ஒரு ஆள் யாரு? ஒரு ஆள் தான் நீங்கள் வழங்குறேன்னு குர்ஆன் ஹதீஸை புரியாத ஆளுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த விவகாரமான கேள்வியை ஒரு ஆள் எடுத்தாலே இவர் குர்ஆன் ஹதீஸை படிக்காதவன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறலாம். அது ஏங்க பள்ளிவாசல்ல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிடலாமாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டான், வ அன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியது, ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அந்த அல்லாஹ்வோடு வேறு எவரையும் அழைக்காதீர்கள். அழைக்காதேன்னு இவங்க அர்த்தம் வைக்கிறது, உண்மை அர்த்தம் அது அல்ல. அப்பாவி இளைஞர்கள் ஏமாத்துறதுக்காக வேண்டி இப்படி அர்த்தம் வச்சிடறது. அப்பாவி இளைஞர்களுக்கு அரபி தெரியாது, இவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு ஆமா ஆமான்னு தலையாடிட்டு இருக்க வேண்டியது. அங்க அழைக்காதீர்கள் அர்த்தம் அல்ல. ஏன் அழைக்காத அர்த்தம் அல்ல அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பள்ளிவாசல்ல அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் அழைக்க கூடாதுன்னு சொன்னா பள்ளிவாசல் பாங்க சொல்லாமா? பாங்குங்கிறது யாரு? மக்கள் கூப்பிடுறது தானே. ஹய்ய அலஸ் ஸலா, தொழுகையின் பக்கம் விரைந்து பாருங்கள். மக்களை தானே கூப்பிடுறீங்க, அல்லாஹ்வையா கூப்பிடுறீங்க? பாங்கல அல்லாஹ்வை தவிர வேற யாரும் அழைக்கக்கூடாதுன்னு சொன்னா பாங்கு சொல்ல முடியாது. ஆனா இப்படி சொல்றவங்க அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல பாங்கு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதான் வேடிக்கையா இருக்கு. என்னப்பா பள்ளிவாசல்ல யாரையும் அழைக்கக்கூடாதுங்க சொன்னீங்க, பாங்கு ஏன் சொல்றீங்க? அப்போ பாங்குங்க மக்களை கூப்பிடுறது தானே. அது வெளிப்பள்ளிவாசல்ல நாங்க பாங்கு சொல்றோம். அப்படி யாராவது தத்துவம் பேசலாம் வச்சுக்கிறோங்க, உள்ளுக்கு காம சொல்றீங்கல்ல, காமத்தை மக்கள் கூப்பிடுறது தானே. இந்த காமத்தில ஹய்யால ஸலா ஹய்யால ஃபலா இருக்குதுல்ல, வெளியிலே இருக்கிற மக்களை பள்ளிக்கு கூப்பிடுறீங்க பாங்கு, பள்ளிக்கு கூடிய மக்களை தொழுகைக்கு கூப்பிடுறீங்க, அதுதான் காமத்து, அதுவும் கூப்பாடு தானே. அப்ப நீங்க காமம் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த ஆயத்துக்கு அழைக்காதுன்னு அர்த்தம் வைக்காதீங்க. நம்பர் 1 இல்ல, அப்படித்தான் அர்த்தம் வைப்போம். அப்படியா? உங்க வழிபாட்டு தலங்கள்ல பாங்கு சொல்லாதீங்க, காமம் சொல்லாதீங்க. ஏதாவது ஒரு நிலைப்பாடு இருக்கணும்ல. அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா சரி. நபியை கூப்பிடக்கூடாதுன்னு நாங்கள்ல ஒவ்வொரு தொழுகையிலையும் நபியை கூப்பிட்டு இருக்காங்கல்ல, ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தியாயத்தில் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹல் நபி, நபி அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும் சொல்றோமா இல்லையா? அத்தியாயத்தில் உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு தொழுகையிலும் சொல்றோமா இல்லையா? நபியை கூப்பிட்டு தானங்க சலாம் சொல்றோம். இப்போ நபியை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அப்ப தொழுகையில் அத்தியாயத்தை ஓதக்கூடாதா? இப்படி சொல்லக்கூடியவர்களும் அத்தியாயத்தை ஓதுறாங்க. இதுதான் கொடுமை. நபியை கூப்பிடக்கூடாது சொல்றாங்களா? அவ்வ தொழுகையில அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹல் நபி, நபி அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும், அவ்வளவு நபியை கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க. கொள்கைகளே நிலையில்லாதவர்கள், குர்ஆன் ஹதீஸை பிடிக்காதவர்கள். இன்னொரு விஷயம், பள்ளிவாசல்ல அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல பயான் பண்ணுவாங்க.
என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், வன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் அல்லாஹ்விற்குரியது, ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அந்த அல்லாஹ்வோடு வேறு யாரையும் அழைக்க வேண்டாம். சகோதரர்களே, அன்பானவர்களே, அல்லாஹ்வை தவிர அழைக்க வேண்டாம்னு அர்த்தம் வச்சுவிட்டு சகோதரர்களே, இப்போ அவளையும் கூப்பிட்டீங்க நீங்க, இல்லை அவங்கெல்லாம் அல்லாவா உட்காந்துருக்கோம் அல்லாவா? சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் தவிர யாரையும் அழைக்காதீங்க, பெரியவர்களை கூப்பிட்டு. ஒரு நிலைப்பாடு என்னவென்றே தெரியல, அர்த்தங்கள் தெரியல. அதனால அங்க அழைக்கலாம் அர்த்தம் அல்ல, வணங்காதீர்கள் அர்த்தம். ஒரு வார்த்தைக்கு பல மீனிங் இருக்குது இல்லைங்க, எல்லா மொழிகள்லையும் இருக்குது. அது பொதுவாக அரபி மொழியில குர்ஆன் இருக்கிறதுனால, ஹதீஸ் இருக்கிறதுனால அரபி மொழியில் ஞானம் வேண்டும். ஒரு மொழிக்கு, ஒரு மொழியில ஒரு வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் இருக்கு அதை பார்க்கணும்ல. நம்மள ஒரு ஆள்கிட்ட இந்த உதாரணத்தை பார்க்கலாம். எப்படின்னு கேட்டால், ஒருவர் மனைவியை கூப்பிட்டாரு, எனக்கு பாயாசம் இங்கே ஆசையாக இருக்குமா, கொஞ்சம் செஞ்சு தாமான்னு கேட்டார். இந்த அம்மாவும் சரிங்க செஞ்சு தர்றாங்கன்னு சொல்லி அடுப்பாங்கரைக்கும் போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழித்த உடனே ஒரு தரம், 2 தரம், 3 தரம்னு ஏலம் போடுற சத்தம் கேட்குது. என்னடா இது, பாயாசத்தான தயார் பண்ண சொன்னோம், இது ஏலம் போட்டு இருக்கிறாங்க. அப்படி உள்ளே போய் பார்த்தா அந்த அம்மா கையில் ஒரு புக் இருக்குது, ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புத்தகம் சமையல் செய்வது எப்படி, அதான் அந்த புஸ்தகம். அதில் ஒரு பக்கத்தில் பாயாசம் தயாரிக்கும் முறைன்னு போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தான் அது பாயாசம் தயார் பண்ணுது. இன்னைக்கு இந்த யூடியூப்பை பார்த்து சமைக்கிறாங்கல்ல பெண்கள், எதா இருந்தாலும் சரி, யாரும் சொல்லித்தர தேவையில்லை, யூடியூப்பில் போனால் போதும், எந்த சமையலும் தெரிஞ்சுக்கலாம். பார்த்து தான் சமைக்கிறாங்க. ஆனால் அதை நம்மளால சாப்பிட முடியுமா முடியாதாங்கிறது வேறு சப்ஜெக்ட், அது வேறு விட்டுருவோம். சரி, இப்போ பாயாசம் தயாரிக்கும் முறை அப்படிங்கிற அந்த பக்கத்தை பார்த்து தான் அந்த அம்மா பாயாசத்தை தயார் பண்ணது. கடைசியில் ஒரு குறிப்பு எழுதிருந்துச்சு, பாயாசம் கொதி வந்த பிறகு ஏலம் போட்டு இறக்கவும் அப்படின்னு இருக்குது. ஏலம்ல ஏலக்காய் நமக்கு தெரியும். அந்த அம்மா ஒரு தரம் 2 தரம் ஏலம் போட்டுக்கிட்டு கிடக்குது, பாயாசம் உருப்படுமா, இதான் கேள்வி. ஒரு ஏலம்ன்ற எத்தனை இடத்துல இருக்குது, எந்த இடத்துல எது பொருந்தும் பார்க்கணும்ல. அந்த மாதிரி இந்த வசனத்தில் பள்ளிவாசல் அல்லாஹ்விற்குரியது, அவனை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் என்பதுதான். அழைக்காதீர்கள் என்று பொருந்தவே செய்யாது. அந்த அர்த்தம் வச்சுட்டா பாங்கு இகாமத்தான் சொல்லக்கூடாது, அத்தையாத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் அனுப்பி ஓதக்கூடாது. ஆனால் அதை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இப்போ அரபி ஞானம் இல்லைங்கிறதால இது அறிவிக்குது. அதனால தான் இவங்க சொல் பிரகாரம் கேட்டால் நரகத்தின் விளிம்புக்கு தான் போகணும். நம்ம சுன்னத் ஜமாத்தில் இருந்தால் சொர்க்கத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம் இறைவனுடைய அருளாலே. ஆகவே தான் சுவனம் செல்லும் சுன்னத்து ஜமாத்து. இன்னொன்று சொல்லவா, நம்ம மக்களில் பல வகையான கூட்டம் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க, மௌலிது ஓதுற நேரத்தில் குர்ஆனை ஓதலாமாங்க. எவ்வளவு பாயிண்ட் பத்தியல ராஜதந்திரம், குர்ஆனை ஓதிடலாம் அந்த இடத்துல. சில பேர் கூட இதில் நம்மளும் ஏமாந்து போகிறோம். ஆமாம், குர்ஆன் ஓதிடலாமே. ஏன்னா மௌலிது ஓதுறது நல்லதா குர்ஆன் ஓதுறது நல்லதா, யார்கிட்டையும் கேளுங்க, என்ன சொல்லுவாங்க, குர்ஆன் ஓதுறது தான் நல்லதுன்னா எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் குர்ஆனே ஓதுடுங்க, ஏன் நீங்கள் மௌலிது ஓதுறீங்க? இது வெளிப்படையில் பார்த்தா சரியாக தெரியும், நடைமுறைக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராது. ஏன் தெரியுமா? இப்படி சொல்கிறாருல்ல, அவர்கிட்ட நம்ம கேட்கணும், எங்க பாய் குர்ஆன் ஓதுறது நல்லதா ஸ்கூல் புக்ஸை படிக்கிறது நல்லதா? குர்ஆன் ஓதுறது தான் நல்லது. நாளையிலேருந்து உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, அந்த நேரத்தில் குர்ஆனை ஓத சொல்லுங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான். அதே பாய்கிட்ட, பாய் குர்ஆன் ஓதுறது நல்லதா, இந்த டெய்லி பத்திரிகைலாம் வருதுல்ல அது படிக்கிறது நல்லதா? குர்ஆன் ஓதுறது தான் நல்லது, இனிமேல் டெய்லி பத்திரிகை எதுவும் படிக்கக்கூடாது. ஒரு ஆள் செல்ஃபோனை வச்சு மெசேஜ் படிக்கிறாரு, அவர்கிட்ட போய்கிட்டு இந்த மெசேஜ் படிக்க நல்லதா குர்ஆன் ஓதுறது நல்லதா? குர்ஆன் ஓதுறது தான் நல்லது, ஃபோனை தூக்கி அங்கிட்டு போடு, குர்ஆனை ஓது. ஒரு ஆளுக்கு கடிதம் வந்துச்சு, கடிதத்தை பிரித்து படிக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு ஆள் கடிதம் படிப்பது நல்லதா குர்ஆன் ஓதுவது நல்லதா? குர்ஆன் ஓதுதான். கடிதத்தை கிழிச்சு போடு, குர்ஆனை ஓது. சரி வருமா? சரி, இப்படியே போனால் கடைசியில் என்ன தெரியுமா? ஒரு ஆள் புகாரியை எடுத்து படிக்கிறார், புகாரி. அவர்கிட்ட போய்கிட்டு குர்ஆன் ஓதுறது நல்லதா புகாரி படிக்கிறது நல்லதா? குர்ஆன் ஓதுறது தான், புகாரியும் தூக்கி அங்கிட்டு வை. இந்த ஒரு வாதத்தை வைத்தால் உலகத்திலே குர்ஆனை தவிர எதையுமே படிக்க முடியாத. நீங்க பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறீங்க, குடும்ப பஸ் ஸ்டாண்டில், உங்க ஊருக்கு வரணும், அந்த பஸ்ஸுடைய போர்ட்டை படிப்பீங்கல்ல, அந்த நேரத்தில் ஒரு ஆள் உங்கள்கிட்ட குர்ஆன் ஓதுறது நல்லதா பஸ்ஸுடைய போர்ட்டை படிக்கிறது நல்லதான்னு, குர்ஆன் தான், போர்ட்டை படிக்காத எப்படி ஊருக்கு வருவார்? ஏங்க எந்த நேரத்தில் எதை செய்யணும் அதை செய்யணும் அல்லவா?
குர்ஆன்ங்கிறது ஓத மட்டும் தானா? எவ்வளவு பேர் அறியாமையில் இந்த கூட்டம் இருக்கு. குர்ஆன் என்பது வாசிக்க மட்டுமல்ல, வாழ்க்கைக்கும் வாசிக்க வேண்டும், வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தவும் வேண்டும். ஒரு ஆள் குர்ஆனை ஓதுறாரு, அகீமுஸ்ஸலா வஆத்து ஸகா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள். இந்த வசனத்தை ஓதிக்கிட்டே குர்ஆன் மூடி வைங்க, தொழுவுங்க. அப்பதான் ஓதவும் செய்யறீங்க, வாழ்க்கையில அதை அமல்படுத்தவும் செய்றீங்க. அந்த மாதிரி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க ஸலவாத் சொல்லுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது, சலாமும் சொல்லுங்க அப்படிங்கலாம். ஒரு ஆள் எப்ப பார்த்தாலும் குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கான் வைங்க, அப்ப என்ன செய்வாரு அவர்? குர்ஆன்ல ஸலவாத் சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள், அப்படியே தான் ஓதிக்கிட்டே இருப்பாரு. அப்ப இவர் எப்ப ஸலவாத் சொல்றது, சலாம் சொல்றது? அப்ப என்ன செய்யணும்? குர்ஆனை ஓதணும். அல்லாஹ் ஸலவாத்து சலாமும் சொல்லிவிட்டான், குர்ஆனை மூடி வைக்கணும், மௌலிதை ஓது. அப்பதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான்ல, ஸலவாத் சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க, அதான் அமலுக்கு கொண்டு வர்றாரு. குர்ஆன் என்பது வாசிக்க மட்டுமில்ல, ஓதுவதற்கு மட்டுமல்ல, ஓதுவதை அமலில் கொண்டு வருவது. அதற்காக தான் நம்ம மௌலிது ஓதுறோம். ஆகவே சுன்னத் ஜமாத் என்பது குர்ஆனையும் ஹதீஸையும் நன்கு புரிந்து எவ்வாறு நடக்க வேண்டுமோ அவ்வாறு செய்ய வேண்டும் என்கின்ற கட்டுக்கோப்பிலே இருப்பதால் அவர்கள் சுவனத்துக்குரியவர்கள். நான் ஷார்ட்டா சொல்றது, நாங்க மௌலிது ஓதுறோம், நாங்க மீளாப்பை கொண்டு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச நிஅமத்தை எண்ணி பாருங்க. இன்னொரு இடத்துல சொன்னா அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தீஸ், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்தை பிறருக்கு எடுத்து கூறுங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ நியமத்துகளை நாம் பெற்றிருக்கிறோம், ஆனால் ஈடு இணையற்ற நியமத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. நாம் இந்த உலகத்திலே பொருள் செல்வங்களை பெற்றிருக்கிறோம், அல்லாஹ் தந்த நியமத்து தான். குழந்தை செல்வங்களை பெற்றிருக்கிறோம், அல்லாஹ் தந்த நியமத்து தான். பட்டங்கள் பதவிகள் எல்லாம் அல்லாஹ் தந்த நியமத்து தான். ஆனால் ஈடு இணையற்ற நியமத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக நாம் பெற்றது தான். காரணம், அந்த நியமத்தால தான் நம்மை படைத்த ரப்பு யார், இறைவன் யார் என்று புரிஞ்சுக்கிட்டோம். அந்த நியமத்து நமக்கு கிடைத்ததால் தான் உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம் நமக்கு கிடைத்தது. உயர்ந்த வேதம் அல் குர்ஆன் நாம் பெற்றோம். இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் கிடைத்தது. ஆகவே தான் அல்லாஹ் சொன்னான்ல, நான் உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்தை எண்ணி பாருங்க என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமத்தா இருக்கிறாங்க, அதை எண்ணி பார்க்கத்தான் இந்த மீலாது விழாக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமத்தா இருக்கிறாங்க, அல்லாஹ் சொன்னா நியமத்தை எடுத்து கூறுங்க என்று அவங்கள பற்றி எடுத்து கூறுவதற்காகத்தான் இந்த மீலாது விழாக்கள். ஆகவே நாம் இந்த மீலாது விழாவை நடத்துவது அல்லாஹ் சொன்னான் என்பதால் தான். இது எப்படி பிதஅத்தா இருக்க முடியும்? சுன்னத்து தான். அல்லாஹ் சொன்னது சரி, அது சில இது கட்டாயமாக இருக்கும், சில இது கட்டாயம் இல்லாமல் இருக்கலாம். ஆக அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, அதன் அடிப்படையில் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து சுன்னத் ஜமாத்துக்காரவங்க செய்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இறந்து போனவர்களுக்காக குர்ஆன் ஓதி அந்த பாக்கியம் அவர்களுக்கு இல்லை, அவ்வளவுதான். செய்வதில்லையோடு நம்ம முடிச்சுக்கிற கூடாது, மேலும் சொல்லணும் அந்த பாக்கியம் இல்லாமல் இருக்குது அந்த கூட்டம். ஏன்னா இது மிகப்பெரிய காரியம் அல்லவா? நம்ம இந்த உலகத்தை விட்டு போனாலும் நம்முடைய பிள்ளைகள் குர்ஆன் ஓதி நமக்கு அனுப்பி வச்சா அந்த போன இடத்துல கபருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பலன் நம்ம அனுபவிப்போம். இந்த பாக்கியம் அந்த கூட்டத்துக்கு இல்லைங்க, சுன்னத் ஜமாத்துக்கு தான் கிடைத்தது. சுன்னத் ஜமாத்தினர்கள் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் கூட இந்த குர்ஆனை ஓதி அனுப்புனாங்கல்ல, அதன் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் போயிடுறாங்க. சுன்னத் ஜமாத்துக்கு மாற்றமானவர்களுக்கு இந்த பாக்கியம் இருப்பதில்லை. சில பேர் கேட்கறது, என்ன குர்ஆனை ஓதுவீங்கல்ல, அது எங்க இருக்கு ஆதாரம் அப்படிம்பாங்க. எங்கே ஆதாரம் எங்கே ஆதாரம்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆதாரத்தை நம்ம சொன்னா அப்ப அவங்க விளங்குறவங்களும் உண்டு, விளங்காம போனவங்களும் உண்டு, விளங்காம போனவங்க அவங்களும் உண்டு. சரிங்க, குர்ஆனை ஓதுறோம் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ராஉ யாசீன் அலா மௌதாக்கும், உங்களில் முன் சென்றவர்களுக்கு யாசின் சூராவை ஓதுங்கள். அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, திர்மிதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம மௌத்தா போனவங்களுக்கு யாசின் சூரா ஏன் ஓதுறோம்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆகவே நாம் செய்யலாம். ஆகவே தான் நம்ம சுன்னத் ஜமாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்னாங்கல்ல, அது சுன்னத்து தானே. அந்த சுன்னத்தை நம்ம நிறைவேற்றோம், சுன்னத் ஜமாத். ஆனால் சுன்ன ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று மூச்சுக்கு 300 தடவை முழங்குகின்ற வழிகேட்டில் இருப்பவர்கள் யாசீன் எல்லாம் ஓதக்கூடாது மோத்தா போனவங்களுக்குங்கிறாங்க. ஹதீஸில் இருக்குதுங்க, அதனால தான் நாங்கள் செய்யறோம். அதே போல பாருங்க, அவங்களுக்கு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யார சொல்லலாம், நான் வெளியூர் போயிருந்தேன், என் உம்மா வஃபாத் ஆகிட்டாங்க, அது என் உம்மாவுக்காக வேண்டி தர்மம் செய்ய நினைக்கிறேன், அப்படி செஞ்சா என் உம்மாவுக்கு அந்த நன்மை போய் சேருமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சதகா தர்மம் செய்யுங்க, அந்த சவாப் நன்மை உங்கள் தாயாருக்கு போய் சேரும். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறந்து போனவங்களுக்கு தர்மம் செய்யலாம். அதனால தாங்க நம்ம சோறு சமைத்து கொடுக்குறோம். தர்மம் செய்யலான்னு சொன்னா தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எது? சோறு கொடுக்கிறது தானே. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்பார்கள் அல்லவா. ஆகவே தான் அதை செய்யறோம் ஹதீஸின் அடிப்படையில். சரி, ஒன்று கூடியாச்சு, யாசின் ஓதணும், சாப்பாடு கொடுக்குறோம், அடுத்து துவா ஓதணும்ல. ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான்ல, ரப்பனா ஃபிர் லனா வ லி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். நல்லோர்கள்லாம் துவா செய்வாங்களாம், யா அல்லாஹ் எங்களையும் மன்னிப்பாயாக, எங்களுக்கு முன்னால போயிருக்கிறாங்கல்ல மூமின்கள், அவர்களையும் மன்னிப்பாயாக, இறந்து போனவர்களுக்கு இப்படி துவா செய்யுங்கள் என்று கற்றுத் தருகிறான் இறைவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தர்மம், சோறு சமைச்சு கொடுக்கிறோம், எல்லா ஹதீஸிலும் குர்ஆனிலும் வந்தது. இதை செய்கின்ற நம்மை பார்த்து இவர்கள் பித்அத்தை செய்கிறார்கள் என்றால் சொல்பவர்கள் தான் பித்அத்வாதிகள். ஏன்? குர்ஆன் பிரகாரம் நடக்கிறது பிதாத்துன்னு சொன்னால் சொல்பவர் பிதாத்துவாதி தானே. ஹதீஸை பின்பற்றுவர்களை பார்த்து இவர்கள் பிதாத்துவாதிகள் சொன்னால் சொல்பவர்கள் பிதாத்துவாதிகள் தானே. இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்யும்போது ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க? அதான் எங்கள் கேள்வி. நாங்கள் குர்ஆன் யாசின் ஓதுனாலும் குர்ஆனை தானே ஓதுறோம். யாசின் ஓதாதீங்கன்னா குர்ஆன் ஓதாதீங்கன்னு தான் அர்த்தம். ஏன் எங்களை தடுக்கிறீங்க? நல்வணக்கம் செய்வதிலிருந்து எங்களை ஏன் தடுக்கிறீங்க? சோறு சமைச்சு கொடுக்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு கொடுங்கள் என்று எத்தனை ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹதீஸை தான் பின்பற்றோம். இந்த வணக்கத்தை செய்யாதீங்கன்னு நீங்க ஏன் சொல்றீங்க? துவா தானே ஓதுறோம், அல்லாஹ் கற்று தந்திருக்கிறான்ல, அதை செய்யாதீங்கன்னு நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்க. நல்வணக்கம் செய்வதிலிருந்து எங்களை தடுப்பதற்கு நீங்கள் யார்? விரும்பினா செய்யுங்க, விரும்பினா செய்யாம போங்க. நல்வணக்கம் செய்கின்ற எங்களை பார்த்து அதை செய்யாதே இதை செய்யாதே என்று அமல் செய்வதென்று தடுப்பதற்கு நீங்கள் யார்? எங்களுக்கும் எங்கள் படைத்த ரப்புக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பை துண்டிப்பதற்கு நீங்கள் யார்? நாங்கள் மறுமையில் வெற்றி பெறணுங்கிறதுனால நல்வணக்கமெல்லாம் செய்யறோம். இதை வேணாம் வேணாண்டா. அதில் இந்த 3ஆம் ஃபாத்திஹான்னு இருக்கு, 7ஆம் ஃபாத்திஹான்னு இருக்கு, 40ஆம் ஃபாத்திஹான்னு இருக்கு. இதை நம்முடைய வசதிக்காக எடுத்து வச்சது தான். இதில் சில பேர் ஒரு கேள்வி கேட்கறது, 3க்கு என்ன ஆதாரம்? 7ல் ஓதுறீங்களே, 7க்கு என்ன ஆதாரம்? 40க்கு என்ன ஆதாரம்? என்னமோ பெரிய கேள்வியை வச்சு விட்டாலாம். எங்களுக்கு சிம்பிளா முடிஞ்சு போச்சு. ஒரு ஆள் இப்படி தான் கேட்டார், 3ஆம் ஃபாத்திஹா ஓதியல 3க்கு என்ன ஆதாரம்டாரு. அவர் 8ல் ஓதுப்பா. 40க்கு என்ன ஆதாரம்? 45ல் ஓது. உன்னை யாரு வேணாங்கிறது? நாங்கள் என்ன 3ல் தான் ஓதணும், 2ல் ஓதக்கூடாது, 4லையும் ஓதக்கூடாது, ஓதெல்லாம் சேராது நாங்கள் சொன்னோமா? எங்கள் வசதிக்கு நாங்கள் 3 வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு வசதியாக 4 அன்னைக்கு ஓதுங்க, 5 அன்னைக்கு ஓதுங்க, இது அவங்களுக்கு விருப்பம் தானே. 7 என்பது எங்கள் வசதிக்கு நாங்கள் வைத்து கொண்டது. நீ 8ஆம் பிறையில் ஓது, யார் தடுத்தது? இல்லை யாராவது சொன்னாங்களா 7ல் தான் ஓதணும் 8லலாம் ஓதக்கூட யாராவது சொன்னாங்களா? நாங்கள் சொன்னோமா? 8ல் ஓதனா போய் சேராது மையத்துக்கு நாங்கள் சொன்னோமா? அவங்க வசதி தானாங்க. இப்போ இன்னைக்கு 5ஆம் தேதி அக்டோபர் 5ஆம் தேதி மீலாதுல் நபி மாநாடு ஏறாவூரில் அப்படின்னு ஒரு ஆள் அங்கேருந்து வந்து 5ஆம் தேதிக்கு நடத்துவதற்கு என்ன ஆதாரம்? எங்கள் வசதி 5ஆம் தேதி, நீ 10ஆம் தேதி வச்சுக்க. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்கிறது. மடக்கிறோம் நினைச்சுக்கிட்டு மடக்குகிறோம் என்று வருவார்கள், மடங்கி போவார்கள். அடக்குவோம் என்று வருவார்கள், அடங்கி போவார்கள். சுன்ன ஜமாத்தினர்கள் அப்படிங்கிறத நம்ம விளங்குறோம். ஹத்தம் கூடாதும்பாங்க. அரபி மொழி தெரியல, ஹத்தம் கூடாதா? ஹத்தம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஓதி முடித்தல் அர்த்தம். யாசின் சூரா ஓதுனீங்களா, அது ஓதி முடிக்கிறேன் வைங்க, ஹத்தம் செய்து விட்டார். நீங்க குர்ஆனை ஆரம்பிச்சுங்கன்னு வச்சுக்கிறங்க, குர்ஆனை ஓதி முடிச்சுட்டா இவர் ஹத்தம் செஞ்சுட்டாரு அப்படின்னா குர்ஆனை ஓதி முடிச்சுட்டான்னு அர்த்தங்க. ஹத்தம் என்ன? ஓதி முடிக்கிறது. இப்போ இந்த கூட்டம் சொல்லுது ஹத்தமெல்லாம் இல்லை கூடாதுல்ல, அப்போ அறகுறையா ஓதுங்கன்னு சொல்ல வராங்களா? யாசிலாம் அறகுறையா ஓது, ஹத்தம் பண்ணி விடாது. ஏன் ஹத்தம்னா முழுமையாக ஓதுறது அப்படி சொல்கிறாங்களா இவங்க? குர்ஆன் அது அறகுறையாகவே ஓது. ஏன் ஹத்தம் கூடாது? ஹத்தம்னா முழுமையாக ஓதுவது இது கூடாத. ஃபாத்திஹாவெல்லாம் மார்க்கத்திலே இல்லை. என்னப்பா குர்ஆனில் 114 சூறாக்கள் இருக்குது, அது சூறாவையும் நீ கல்லட்டு பார்க்குற, அவள் 113 சூறா தானா? ஃபாத்திஹாவே இல்லையா? ஃபாத்திஹா ஓதாதேன்னு சொல்லு மையத்துக்கு, அதையா சொல்லணும். ஃபாத்திஹாவெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது. இன்னும் சில பேர் அது கிண்டல் பண்ணுறது. என்னங்க எதுக்கெடுத்தாலும் ஃபாத்திஹா,
மையத்தை தூக்குனா ஃபாத்திஹா, அடக்கம் செஞ்சா ஃபாத்திஹா, கடை திறந்தா ஃபாத்திஹா, வீடு திறந்தா ஃபாத்திஹா, ஃபாத்திஹா ஃபாத்திஹா ஃபாத்திஹா. அப்படி எப்போ கிண்டல் பண்ண வந்துட்டாங்களோ அந்த கூட்டம் சரியில்லைன்னு அர்த்தம். நீ அப்போ ஞாபகம் வச்சுக்கிறங்க. நான் கேட்குறேன், எங்கே கிண்டல் பண்ணுறீங்க? அல்லாஹ்வுடைய பேச்சலாம் எங்கே கேலி செய்கிறீங்க? அல்லாஹ்வுடைய கலாமெல்லாம் ஃபாத்திஹா ஃபாத்திஹான்னு சொன்னால் எங்கே கிண்டல் பண்ணி எங்கே கிண்டல் பண்ணீங்க? அல்லாஹ்வுடைய குர்ஆனில் கிண்டல் பண்ணீங்க நீங்கள். சரி, நான் கேட்குறேன். ஆனால் அல்லாஹ் குர்ஆன் என்ன தெரியுமா சொல்கிறான்? வலா தத்தஹிது ஆயாத்தில்லாஹி ஹுஸுவா. அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி பொருளாக ஆக்காதீர்கள். ஆனால் இந்த கூட்டம் கேலி செய்யுது அல்லாஹ்வுடைய வசனத்தை. எதை அல்லாஹ் செய்யாதீங்கன்னு சொல்கிறானோ அந்த காரியத்தை இந்த கூட்டம் செஞ்சுக்கிட்டு நாங்கள் தான் குர்ஆனை பின்பற்றோம். இல்லை விளையாடுங்க, நீங்கள் அல்லாஹ் செய்ய வேணான்னு சொன்னதில் செஞ்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் சரி, இதே பாணியில் நம்மளில் ஒரு ஆள் கேட்டாருன்னு வச்சுக்கிறேங்க. இப்போ தொழுகிறோம், 4 ரக்காத் தொழுகிறோம் வச்சுக்கிறேன். லொஹர் தொழுகை 4 ரக்காத் தொழுகிறோம். முதலாம் ரக்காத்தில் ஃபாத்திஹா, ஃபாத்திஹா சொல்ல தான் வருவீங்க. 2ஆம் ரக்காத்தில் ஃபாத்திஹா, 3ஆம் ரக்காத்தில் ஃபாத்திஹா, 4ஆம் ரக்காத்தில் ஃபாத்திஹா ஓதிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு ஆள் அங்கேருந்து வந்து தொழுறீங்க, ரைட்டு தான். என்ன முதலாவது ரக்காத்தில் ஃபாத்திஹா, 2ஆம் ரக்காத்தில் ஃபாத்திஹா, 3ஆம் ரக்காத்தில் ஃபாத்திஹா, 4ஆம் ரக்காத்தில் ஃபாத்திஹா. எவ்வளவு பெரிய அறியாமையிலே இவர் இருக்கிறார். அந்த மாதிரி தானே இருக்குது. மையத்தை தூக்கலாம் பார்த்தியா என்ன சொல்லணும்? நாகரிகமாக சொல்ல என்ன சொல்ல? என்னங்க மையத்தை தூக்குனா குர்ஆனை ஓதுறீங்க, மையத்தை அடக்க செஞ்சா குர்ஆனை ஓதுறீங்க, அப்படி சொல்ல வேண்டியது தானே? அல்ஹம்து சூரா ஓதுறோம், குர்ஆனை தானே ஓதுறோம், அப்படி சொல்ல வேண்டியது தானே? என்ன கேள்வி பண்ணுறீங்களா? கிண்டல் பண்ணுறீங்களா? அல்லாஹ்வுடைய கலாமை போய் அல்லாஹ்வுடைய வசனத்தை கிண்டல் செய்யக்கூடாது என்று இறைவன் சொல்கிறான். இவர்கள் செய்கிறார்கள். அப்படியானால் இவர்கள் நரகத்தின் விளிம்புக்கு செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தை மதிக்கிறோம், அதன்படி நடக்கிறோம் என்றால் சுன்னத் ஜமாஅத்து சுவனம் செல்கிறார்கள் என்பதை நாம் இதிலும் புரிந்து கொள்ளலாம். இன்னொரு வசனத்தை ஓதி ஏமாற்றுவாங்க. என்னன்னு கேட்டால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான், வாழை செல்லில் இன்சானி இல்லாமா சா. ஒரு மனிதன் முயற்சித்தை தானங்க கிடைக்கும். மௌத்தா போனவர் போயிட்டாரு, நீங்கள் முயற்சித்தது அவருக்கு எப்படி போய் கிடைக்கும்? அல்லாஹ் சொல்லிட்டானே, அவங்கவுங்க முயற்சி பண்ணது தான் அவங்களுக்குன்ட்டான்ல. அவரு போயிட்டாரு, நீங்கள் குர்ஆன் ஓதிங்க, அந்த நிலைமை அங்கே போகுமா? நீங்கள் தர்மம் செய்யுங்க, அந்த நிலைமை அங்கே போய் சேருமா? அப்படி இந்த வசனத்தை இங்கே தவறாக புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு வசனமும் இருக்குது. வலா தஸிலு வாஸிலத்துன் விஸ்ர உஹ்ரா. ஒரு ஆத்மாவின் பாவச்சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது அப்படி இருக்கு. அதையும் கொண்டு வந்து பார்த்தீங்களா? இங்கே பாவச்சுமையில் அர்த்தம் வைக்கிறது இல்லை, சுமைன்ற அர்த்தம் வருது. ஒரு ஆத்மாவின் சுமையை என் பாவச்சுமையில் நம்மளாம் உஷாராகிருவோமா? அதனால அர்த்தத்தை மாற்றி வைக்கிறது. ஒரு ஆத்மாவின் சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது. நீங்கள் நல்ல காரியம் செஞ்சால் அது எப்படி அங்கே போகும்? ஒரு ஆத்மாவின் சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காதுல்ல. இந்த வசனத்துக்கு தப்பாக அர்த்தம் வைக்கிறாங்க. அப்பாவி இளைஞர்கள் ஏமாந்து போகிறாங்க. இதே ஒரு ஆளுங்கள்ட்ட சொல்ல முடியுமா? விசிறு தானே வருது. விசிறுண்டா பாவம்னு அர்த்தம், குற்றம்னு அர்த்தம், தவறுன்னு அர்த்தம். ஒரு ஆத்மாவின் பாவச்சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு ஆள் திருடலாம், தண்டனை அவனுக்கு தானே. அவரை விட்டுவிட்டு அல்லாஹ் இன்னொரு ஆளை கூப்பிட்டா தண்டனை கொடுப்பான். ஒரு ஆள் மது குடித்தான், தண்டனை அவனுக்கு தானே. அவரை விட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டு அவன் தான் மது குடித்தான், தண்டனை உனக்கு தான் தரப்போனா அல்ல இன்னொரு ஆளுக்கா கொடுப்பான்? நல்லது செய்யறதுக்கு போய் கொண்டு வரலாமா இந்த வசனத்தை? இப்படியா போறது? தான் நினைத்ததை சாதிக்க இப்படி எல்லாமா போவாங்க? குர்ஆனுடைய வசனத்தை எல்லாமா மாற்றி மாற்றி தப்பா அர்த்தம் வைப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்லவா? ஒன்றும் இல்லை, ஷார்ட்டாக இதை முடிச்சிடலாம். யாராவது இந்த வசனத்தை உங்கள்கிட்ட தூக்கிட்டு வந்தா, சரிப்பா ஒரு ஆத்மான்னு சும்மா இன்னொரு ஆத்மா சுமக்காதுன்ட்ட, ஒரு ஆள் முயற்சி பண்ணால் அவருக்கு தான் மற்ற ஆளுக்கு இல்லைன்ட்ட, அப்போ ஜனாசா தொழுகையெல்லாம் வேணாமா விட்டுலாமான்னு கேளுங்க. ஜனாசா தொழுகிறோம்ல மையத்துக்கு, நாம் செய்கிற துவா அங்கே போய் சேர போய் தானங்க துவா. அந்த துவா உள்ள ஜனாசா தொழுகை, ஜனாசா தொழுகையே நம் மூலம் அவருக்கு நல்லது போய் சேர்கிறதுனால தானே. இல்லை நம்ம நல்லது செஞ்சாலும் போய் சேராது. ஜனாசா தொழுகை தேவையில்லையே, நம்ம மார்க்கத்தில் அப்படி ஒரு தொழுகை அமைக்கப்பட்டிருக்காத. சரி, இதே கூட்டத்தில் நீங்கள் கேளுங்க, நம்ம இறந்து போனவங்களுக்கு துவா செய்யலாமா? துவா செய்யலாம், துவா செய்யலாம். நீ தான் சொல்லிவிடியாப்பா, நம்ம செய்கிற எந்த நல்ல காரியமும் அங்கே போகாதுண்டு, அப்போ துவா மட்டும் எப்படி போகும்? இது ஏன் நான் சொல்லுன்னு சொன்னால், இப்படி வசனங்களை ஓதி உங்களை திசை திருப்ப முனைந்தால் அதற்கு நீங்கள் இடம் தரக்கூடாது என்பதனால சொல்கிறேன். இவங்க நல்லது தான் செய்கிறோம், நாங்கள் குராதீசை தான் போதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நச்சுக்கருத்தை போதிப்பாங்க. நல்லது செய்கிறோம்னு சொல்லிக்கிட்டே இப்படி செய்கிறது சில பேர் நம்ம நல்ல முறையிலையும் பார்க்கலாம். கணவர் அசந்து தூங்கிட்டு இருக்கிறாரு, மனைவி அங்கேருந்து வந்தாங்க, இந்தாங்க இந்தாங்க எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு எழுப்பி விட்டாங்க. அவரும் என்னமோ ஏதாக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. இப்போ இந்த மனைவி சொல்கிறாங்க, என்னங்க தூக்க மாத்திரை சாப்பிடாம தூங்கிட்டு இல்லைங்க.
தூங்க மாத்திரை சாப்பிட்றது எதுக்கு? தூங்குறதுக்கு தானே. அப்பதான் தூங்கிட்டு இருக்கிறாருல்ல. எழுப்பி விட்டாங்க, இனி அவர் எப்போ தூங்குவார்? நான் கேட்குறேன். இப்போ யார் இந்த மனைவி? கணவருக்கு நல்ல செய்கிறாளாம், தூக்க மாத்திரை சாப்பிடாம தூங்கிட்டாலே நல்ல செய்யணும்னு சொல்லி தூக்கி எழுப்பி விட்டாங்க. நல்லது செய்கிறோம் என்றே தீக்கு செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உலக அடிப்படையில். அந்த மாதிரி தான் இவர்கள் நல்லது சொல்கிறோம் என்று சொல்லி நச்சு கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், சுன்னத் ஜமாத்துக்காரவங்கெல்லாம் செய்கிறோம் அல்லவா, ஜியாரத் செய்கிறோம், உருஸ் கொண்டாடுகிறோம், தர்காக்களில் கொடி ஏற்றுகிறோம். இதுவெல்லாம் ஹதீஸின் அடிப்படையிலே தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சுன்னத் ஜமாத்து என்றாலே ஹதீஸின் அடிப்படையிலே தான். இப்போ பாருங்க, ஜியாரத்துக்கு போகிறோமா, தர்காக்களுக்கு போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜூருல் குபூர், கபர்களை ஜியாரத்து செய்யுங்க. முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஜியாரத்துக்கு போகிறோம். இன்னொரு விளக்கம் கொடுப்பாங்க, ஹதீஸை மறுக்க முடியாமல் சில பேர், ஜியாரத்துக்கு போக வேண்டியதுதான் பொது கபரிஸ்தானுக்கு, தனி கபருக்கு அல்ல. இதை அடிப்படையான எந்த முஸ்லீமும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் தெரியுமா? தனி கபருக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபுக்கு யாரும் போக முடியாதுங்க. அங்கே 3 கபர் தானே இருக்குது. பொது கபரிஸ்தானா? பொது கபரிஸ்தான் ஜன்னத்துல் பக்கி. ரவுலாவில் 3 கபர் தான் இருக்குது, தனி கபர்கள் தான். தனி கபருக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் ரவுலாவுக்கே போகக்கூடாதுல வரும். இது எவ்வளோ பெரிய அபத்தம். அதே போல் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்ய சொன்னாங்க, நம்ம போகிறோம் அல்லவா. அந்த தர்காக்களில் நீங்கள் பார்க்க உருஸ் கொண்டாடுவாங்க. உதுகுரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களில் முன் சென்றவர்களுடைய நல்லவைகளை எண்ணி பாருங்கள். அபூதாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆகவே தான் உருசு கொண்டாடுறோம். கொடி ஏற்றுறமையே வெற்றி கொடி அல்லவாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு வெற்றி கொடியை ஏற்றினார்கள். புகாரில் இருக்குது. ஃபதஹ மக்கா, மக்காவை வெற்றிவாக சொல்லியாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டாங்க, இங்கே வாங்க. கொடியை கொடுத்தாங்க. ஹஜ்ஜுங்கிற இடத்துல ஊண்டிட்டு வாங்கன்னாங்க. அவங்களும் போய் ஊண்டினாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன் ஹஜ்ஜுங்கிற இடம்? அங்கே தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கபரி இருக்கிறது. ஜன்னத்துல் முஅல்லான்னு சொல்கிறோம்ல, அந்த கபரிஸ்தானில் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கபர் இருக்குது. அந்த ஜன்னத்துல் முஅல்லா ஹஜ்ஜுங்கிற இடத்துல தான் இருக்குது. வெற்றி கொடி எங்கே வேண்டுமானாலும் ஏற்றலாம். காபாவுக்கு பக்கத்திலே கூட ஏற்றிருக்கலாம். மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல் பக்கத்திலே கூட கொடி ஏற்றுங்கன்னு சொல்லியிருக்கலாம். மக்கா நமக்கு வெற்றியாகி விட்டது. அப்படி எங்கே அனுப்புகிறாங்க? ஹஜ்ஜுன். ஏன்? அங்கே தான் கபர் இருக்கிறது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கபர் அங்கே தான் இருக்கிறது. அங்கே போய் ஏற்ற சொன்னாங்க. இன்னைக்கு வழிமார்களுடைய இடத்துல எல்லாம் நம்ம கொடியேந்துறோம் அல்லவா. காரணம் என்ன? அந்த வழிமார்கள் தான் இங்கே வெற்றி வாகை சூழினார்கள். அந்த வழிமார்கள் வர்றதுக்கு முன்னால் குஃபர் இருந்தது, இருள். குஃபர் என்கிற இருள் இருந்துச்சு. அந்த இறைநேசம் வந்தாங்க, குஃபரை நீக்கினாங்க, இஸ்லாத்தை கொடுத்தாங்க, வெற்றி வாகை சூழினாங்க. அதனால தான் அவர்களுடைய இடத்திலே நாம் கொடியை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம தர்காக்களில் கொடி ஏற்றுறதுக்கு இந்த புகாரில் வந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டிட்டோம். ஆனால் தர்காக்களிலே கொடியேற்றுவதற்கு என்ன ஆதாரம் என்று மூச்சுக்கு மூச்சு முன்னும் ஒரு தடவை கேட்டவங்க நீங்கள் தமிழகத்திலலாம் வந்து பார்க்கலாம். மாநாடு நடத்துவாங்க, ரோடு ஃபுல்லாக கொடி தான், பந்தல் ஃபுல்லாக கொடி தான். இவர்கள் கூட்டம் நடத்த ஒரு தெருவில் இருக்கும், பக்கத்து தெருவெல்லாம் கொடி தான். என்னப்பா தர்காவில் ஒரு கொடிக்கு ஆதாரம் கேட்டேன், இப்போ ரோடு ஃபுல்லாக கொடி ஏற்றி வச்சிருக்கே, இந்த கொடிக்கு என்ன ஆதாரம்? ரோட்டு கொடிக்கு என்ன ஆதாரம்? கொண்டு வா. பந்தல் கொடிக்கு என்ன ஆதாரம்? கொண்டு வா. ஒரு தர்கா கொடிக்கு கேட்டீங்கல்ல, இதுக்கு ஆதாரம் தாங்களே. இதான் பரவாயில்லைங்க. அங்கே இந்த கோடை காலங்கள்லாம் அந்த பானையில் தண்ணி வைப்பாங்க, போகிறவங்க வர்றவங்கெல்லாம் குடிக்கட்டுண்டு. அங்கே ஒரு பானையை வச்சுக்கிட்டு பானைக்கு இந்த பக்கம் ஒரு கொடி, இந்த பக்கம் ஒரு கொடி. ஏன்னா அவங்க தான் அந்த பானையை வச்சாலும். ஏன் இஹ்லாஸா செய்யக்கூடாதா? அல்லாஹ்வுக்காண்டி எந்த காரியம் செய்ய மாட்டீங்களா நீங்கள்? அல்லாஹ் ஒரு மனிதருக்கு தண்ணி கொடுக்குறீங்க, அதை நாங்கள் தான் கொடுத்த முடியாது. இதில் பெருமை தேடுறீங்க. சுண்டக்காய் கால் பணம், சுமை கூலி முக்கால் பணம்னு சொல்லுவாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு அரிசி வாங்கி கொடுத்துட்டு 1000 ரூபாய்க்கு விளம்பரப்படுத்துறது. நாங்கள் 100 ரூபா அரிசி வாங்கி கொடுத்தோம், அந்த மீது 900 ரூபாயும் அரிசி வாங்கி கொடுத்துருக்கலாமே. நாம் கொடி ஏற்றணும்னு சொன்னால் ஆதாரம் இருக்கிறது. சுன்னத் ஜமாத்து எது செய்தாலும் ஆதாரத்தோடு தான் செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்து சுன்னத் ஜமாத்தில் மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? மதிக்க வேண்டியவர்களை மதிப்பது. அது சுன்னத் ஜமாத்து தான் பார்க்க முடியும். சுன்னத் ஜமாத் எதிரான எந்த கூட்டத்திலையும் பார்க்க முடியாது. அவங்களும் என்ன தெரியுமா? அவர்களும் மனிதர்கள், நாங்களும் மனிதர்கள். போச்சு, முடிஞ்சு போச்சு. இது சாதாரண விஷயத்திலாம் கிடையாது. வழிமார்கள் விஷயத்திலையும் அப்படித்தான், நபிமார்கள் விஷயத்திலையும் அப்படித்தான், நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலும் அப்படித்தான்.
இந்த மாதிரி உள்ள இளைஞர்களுடைய வாப்பா மார்வெல்லாம் கவலைப்பட்டு இருக்கிறாங்க. அந்த வாப்பாவே சொல்றாரு, என்ன மதிக்கவே மாட்டேங்கிறானே என் மகன் அப்படிங்கிறாரு. அப்படிதான் இப்போ அந்த வழிக்கு போயிட்டு அப்படித்தான். நீங்க வழிமார்கள் எப்படி மதிப்பதை சொல்லிக் கொடுங்க, உங்களை மதிப்பான். இமாம்களை எப்படி மதிப்பதை சொல்லிக் கொடுங்க உங்க பிள்ளைக்கு, உங்களை மதிப்பான். அதெல்லாம் சொல்லிக் கொடுக்காம என்ன மதிக்கலாம்டா அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்களே, பிள்ளைகள் இருந்தும் கவனிக்கிறது இல்லை வாப்பா மார்வலை. அப்படிதான் ஒரு ஆள் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு ஆள் கேட்டாரு, எங்க உங்க மூத்தமாவன் எங்கெங்க இருக்கிறான் அப்படின்றாரு. அவன் மேல தெருவில் இருக்கிறான். உங்க இளையமாவன் அவன் கீழே தெருவில் இருக்கிறான். நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் நடுத்தெருவில் நிற்கிறேன்ப்பா அப்படிங்கிறாரு. ஏன்னா எந்த மகனும் கவனிக்கல. இந்த மாதிரி எல்லாம் உள்ளவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஏன் அந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மதிப்பு மரியாதை. நமக்கு ஷார்ட்டான ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, மதிப்பு மரியாதை எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் சஜிதா செய்ய வேண்டும் என்ற கட்டளை இட்டால் அந்த ஒன்றை வச்சு புரிஞ்சிடலாங்க. மலக்குமார்கள் சஜிதா செய்தார்கள், மரியாதை அடிப்படையிலே வெற்றி பெற்றார்கள். அதான் சொன்ன ஜமாத்து. நாமெல்லாம் மலக்குமார்களுடைய பார்வையில் போறோம். இப்லீஸ் மறுத்தான், இறைவனுடைய சாபத்திற்கு உள்ளானான். இது சுன்ன ஜமாத்துக்கு மாற்றமானவங்களுடைய பார்வை. இப்போ அல்லாஹ் நினைச்சிருக்கலாம் தானே, இந்த இப்லீஸ் என்ன நம்ம வணங்குறதையா விட்டான்? நம்மளை வணங்கத்தானே செஞ்சான் இப்லீஸ், நமக்கு சஜா தானே செஞ்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தானே மதிக்க மாட்டான்ட்டான். சரி போனா போயிட்டு போகுது, நம்மளை வணங்குறான்ல என்று இறைவன் நினைத்தானா? இல்லை இல்லை, நீ என்ன எவ்வளவு வணங்கலான்னு சரிதான், மதிக்க வேண்டியவர்களை மதிக்கவில்லையானால் உன் வணக்கங்கள் அனைத்தும் பாழாகி போய்விடும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் கூட ஃபஜஅல்நாஹு ஹபாஅன் மன்சூரா, அவர்களுடைய வணக்கங்களை எல்லாம் பரத்தப்பட்ட புழுதி போல் மாற்றி விடுவோம்னு சொல்றான்ல, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான். அதனால மரியாதைங்கிற சாதாரண நினைக்காதீங்க. நிறைய பேர் இதில் ஏமாந்து போறாங்க. நான் அல்லாஹ்வை தொழுகிறேன் அது போதும்ல என்று தன்னைத்தானே ஏமாற்றி கொள்றாங்க. அல்லாஹ் வணங்கலாம் பட்டும் பத்தாது, அல்லாஹ் மதிக்க சொன்னவர்களை மதிக்க வேண்டும். இறைவனுக்கு வணக்கம், இறை நேசர்களுக்கு மரியாதை, இரண்டும் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். ஆகவே தான் அல்லாஹ் கூட குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் சொல்கிறான், நம்ம பார்த்து லி துமினு பில்லாஹி வ ரசூலிஹி, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சேன். ஏன் தெரியுமா? அவங்கள நீங்கள் ஈமான் கொள்ளணும். ஒன்றாவது பாயிண்ட்டு. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் வத்து அஸ்ஸிருஹு வத்து வக்திருஹு, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்தணும், அவர்களுக்கு மரியாதை செய்யணும். மூணாவதாக இறைவன் சொன்னான் வத்து சப்பிஹுஹு, அவர்களை நீங்கள் வணங்க, அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும். 3 பாயிண்ட். ஒன்றாவது அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொள்வது, இரண்டாவது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது, மூன்றாவது இறைவனை வணங்குவது. 3 பாயிண்ட்டுங்க. முதலாவது ஈமான், கடைசியா சொன்னது இபாதத்து வணக்கம். ஈமானுக்கும் இபாதத்துக்கும் மத்தியில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை இறைவன் புகுத்தி இருக்கிறான். அப்படிலாம் என்னங்க அர்த்தம்? நீங்க ஈமான் கொண்டாலும் என்னை வணங்குவதாக இருந்தா என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிங்க, அதுக்கு பிறகு என்னை வணங்குங்க. அதுக்காக தான் அதை ரெண்டாவதாக சொன்னான், என் ஹபீபை மதிங்க, அப்புறம் என்ன வணங்குங்க, இபாசிங்க. இப்போ இறைவன் 3 வேணுங்கிறான். ஒரு ஆள் சொல்றாரு, நான் ஈமான் கொண்டேன், அல்லாஹ் வணங்குவேன், நபி ஸல்லல்லாஹு மதிக்கிறது அது வேணாம் அப்படின்டா இப்போ தேவையில்லாமல் அல்லாஹ் தஆலா 3ண்டா, அல்லாஹ் 3 வேண்டும்ங்கிறான். இவர் சொல்ல எனக்கு 2 போதுங்கிறாரு. இறைவன் சொன்ன ஒன்னது விட்டுட்டாரு, எப்படி வெற்றி பெற முடியும்? அதனால மதிக்க வேண்டிய முறைப்படி மதிக்கணும். எப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கணும். அல்லாஹ் சொல்றான், லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் நீங்க இருக்கும்போது அவங்களுடைய சப்தத்திற்கு மேலாக உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீர்கள். அன் தஹபத் அமாலுக்கும், அடுத்து சொல்றான், மற்றவங்க பேசுற மாதிரி சத்தமா பேசாதீங்க என்று சொல்லிவிட்டு உங்க வணக்கங்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும். அதனால தான் சஹாபா பெருமக்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா கதவை தட்டுவாங்க, கைகளால் தட்ட மாட்டாங்க, கைகளிலே இருக்கிற விரல்களாலும் தட்ட மாட்டாங்க, அந்த விரல்களிலே உள்ள நகங்களால் தட்டுவாங்க, மெல்லிய சப்தம். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற இடத்துல அதிகம் சத்தம் வரக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னதுனால அப்படியெல்லாம் மரியாதையோடு நடந்தார்கள் அந்த சஹாபா பெருமக்கள். ஆகவே தான் நல்லவர்களை மதிக்க வேண்டும். இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படியெல்லாம் மதித்தாங்க, மற்ற தோழர்கள் எல்லாம் எப்படி மதித்தாங்க, அந்த மரியாதை மிக மிக முக்கியம். அந்த மரியாதையின் அடையாளம் தான் கபரை முத்தமிடுவது. சுன்ன ஜமாத்துக்காரவங்கெல்லாம் இறை நேசருடைய கபருக்கு போனால் முத்தமிடுவோம்ல. ஏன் முத்தமிடுறோம்? மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குங்க, ஹதீஸில் ஆதாரம் இருக்குது, அதனால தான் முத்தமிடுறோம். ஆதாரம் இருப்போம், எதை செய்ய மாட்டோம்ல. அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை முத்தமிட்டார்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்.
பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை முத்தமிட்டார்கள். இப்னு அஸாக்கிர்லயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சஹாபா பெருமக்கள்லாம் முத்தமிட்டிருக்காங்கங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை. மார்க்கத்தில் இருக்க போய் தானங்க அவங்க செஞ்சாங்க. மார்க்கத்தில் இல்லையானால் சஹாபிகள் எப்படி செஞ்சிருப்பாங்க? அந்த சஹாபிகள் யார்? இறைவனால் புரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லவா? அவர்கள் ஒரு காரியத்தை செஞ்சா மார்க்கத்தில் இது ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ கபரை முத்தமிட்டிருக்கிறார்கள். அதன்படி தான் நாமும் முத்தமிடுகிறோம். மையத்தை முத்தமிடுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காமிச்சிருக்காங்கல்ல. உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுடைய உடலை முத்தமிட்டார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்து மறைவுக்கு பிறகு அவர்களுடைய உடலை முத்தமிட்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படியானா மையத்தை முத்தமிடுவது அன்பின் வெளிப்பாடு, கபரை முத்தமிடுவது அன்பின் வெளிப்பாடு, மரியாதையின் வெளிப்பாடு. ஆனால் இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குதுங்க, என்ன கபரை முத்தமிட்டா அது கபரு வணக்கம் அப்படிங்கிறாங்க. மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய இந்த அரிச்சுவடி கூட இல்லை தெரியாமல் இருக்கிறாங்கிறது இது ஒன்று போதும். முத்தமிடுவது ஏதாச்சும் இருக்காமா? வணக்கமா? சஜிதா செய்வது வணக்கம்னு சொல்லலாம். முத்தமிடுவது எப்படி வணக்கமாகும்? அப்படி வணக்கமாக இருந்தால் நம்ம மார்க்கத்தில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல முத்தமிட மார்க்கம் சொல்லுதில்ல. ஹாஜெல்லாம் போய் முத்தமிட்டு வர்றாங்கல்ல. முத்தமிடுவது அது இபாதத். அப்படிலாம் அது போய் எப்படி முத்தமிட சொல்லுவாங்க? ஆனால் அந்த கல்லையும் முத்தமிடுகிறோம், அந்த கல்லுக்கு செய்கிற இபாதத் அல்ல. கல்லையும் முத்தமிடுகிறோம், அது இறைவனுக்காக செய்கிறோம் என்கின்ற இபாதத். ரெண்டுக்கும் புரியணும், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தர்மம் செய்வது வணக்கம் தானே. ஒரு ஏழைக்கு நான் 10 ரூபா கொடுக்குறேன், தர்மம் என்பது வணக்கம், அந்த ஏழையை இவர் வணங்கி விட்டார் அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் நான் ஏழைக்கு 10 ரூபா கொடுக்குறேன்ல, அந்த செயல் வணக்கம், அது அல்லாஹ்வுக்காக செஞ்சேன். ஒருத்தவங்க பெரியவங்க வர்றாங்க, நாங்கள்லாம் மரியாதை எழுந்து நின்றோன்னு வச்சுக்கிறோங்க, இது ஒரு வணக்கம். இந்த பெரியவங்களுக்கு எழுந்து நின்று மரியாதை செய்வதுங்கிறது ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை இறைவனுக்காக செஞ்சிருக்கிறோம். எழுந்து நிற்குதல்ங்கிற வணக்கத்தை வருகின்ற நபருக்கு செஞ்சார்கள் அப்படிங்கிறதல்ல. வருகின்ற நபருக்கு எழுந்து நிற்பதுங்கிற எல்லாம் சேர்த்து தான் வணக்கம். இது அல்லாஹ்வுக்காக செஞ்சோம். சரி, அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கிறங்க. பூமு இலா சய்யிதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வரையை தர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க மஸ்ஜித் நபவியில். சஹாபா பெருமக்கள் இருக்கிறாங்க. பூமு இலா சய்யிதுக்கும், உங்கள் தலைவர் வருகிறார், எழுந்து நின்று மரியாதை கொடுங்கள், அவரை வரவேறுங்கிறாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ பெரியவங்களுக்கு எழுந்து நின்று வரவேற்பு கொடுப்பது சுன்னத்துன்னு தெரியுதா? இதை இன்னைக்கு செய்கிறது யாரு? சுன்னத் ஜமாத்து தான். ஹதீஸை பின்பற்றுவதெல்லாம் சுன்னத் ஜமாத்து தான். ஆனால் எழுந்து நிற்பதை கூட ஷிர்க்கு பித்அத் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். நான் கேட்குறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செய்ய சொன்னதெல்லாம் உங்களுக்கு பித்அத் ஆகிருமா? ஸல்லல்லாஹு அலைஹி செய்ய சொன்னது சுன்னத்து தானே. அந்த சுன்னத்தை செய்பவர்கள் தான் சுன்னத்து ஜமாத்து. ஆகவே தான் நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதைக்காக எழுந்து நிற்கிறோம். இந்த கூட்டம் சொல்லுது, இது கபரு வணக்கம். யாரா இது கபரு போய் முத்தமிட்டால் வைங்க, அவர் கபரு வணங்கியான். அப்போ தான் நான் சொன்னேன், அப்போ ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல முத்தமிடுறாங்களே, அவங்கெல்லாம் ஹஜ்ருல் அஸ்வத் வணங்கியா? ஹஜ்ஜு போயிட்டு வர்றாங்கல்ல, ஹஜ்ருல் அஸ்வத் வணங்கிகளே வருக வருக அப்படி கூப்பிடலாமா அவங்கள பார்த்து? ஏன் ஹஜ்ருல் அஸ்வத் முத்தமிட்டு தானே வர்றாங்க. முத்தமிடுவது எப்படிங்க வணக்கமாகும்? சரி, அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் குழந்தைய முத்தமிடுறீங்களா? ஆமாம் முத்தமிடுறேன். நீங்கள் குழந்தைய வணங்கி, ஏன் குழந்தை முத்தமிட்டீங்கல்ல? நீங்கள் பூவை முத்தமிடுறீங்களா? ஒரு பூ முத்தமிட, ஆமாம் நீங்கள் பூ வணங்கி. முத்தமிட்டால் வணங்கின்னு சொன்னால் இதோட வணங்கும்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுக்கெல்லாம் முத்தமிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. சரி, நான் கேட்குறேன், இது கபரை முத்தமிட்டால் கபரு வணக்கம், கபரு வணங்கிண்டா இப்போ அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ற சஹாபியை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கபரை முத்தமிட்டாங்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? கபர் வணக்கம் போகிறீங்களா? அல்ல அந்த சஹாபியெல்லாம் கபர் வணங்கன்னு சொல்ல போகிறீங்களா? அவர்களுக்கு பிடிக்கவில்லைங்கிறதுனால என்ன வார்த்தையை சொல்லி விடுவதா? நாம் ஒன்றை செய்தால் ஹதீஸின் அடிப்படையிலே எது ஆகுமோ அதை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயங்க, ஏன்னா மரியாதைங்கிறது இல்லைங்கிறது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு சொன்னால், குர்ஆன் விஷயத்தில் அப்படி ஆகி போச்சுல. அதுக்காகத்தான் நம்ம சொல்கிறது எப்போவுமே, இந்த வழி தவறிய கூட்டத்தில் போய் குர்ஆனுடைய விளக்கம் என்ன, ஹதீஸுடைய விளக்கம் என்ன ஒரு காலம் கேட்டாதீங்க. ஏன்? அவங்களுக்கே தெரியலையில. நீங்கள் போய் கேட்டாக்கா அவர்களுக்கு தெரிந்த தவறான விளக்கத்தை உங்களுக்கு சொல்லி தந்துடுவாங்க. ஒரு ஆளுக்கு தூய தமிழில் பேசணும்னு ஆசை இருந்துச்சு, ஆசை சரிதான்.
தூய தமிழ்ல எந்த வாத்தியார் பேசுவாரா அங்கே போனேன். இவர் போனார், யார்கிட்ட? ஒரு வாத்தியார்கிட்ட போனார். ஐயா, நான் தூய தமிழ்ல பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்குது, எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னாரு. அந்த வாத்தியார் சொன்னார், அப்படியா, வெரி குட், அக்கடை போயிட்டோம் அப்படின்ட்டார். இவர் எல்லா மொழியும் பேசுறாரு. அப்படியா, தமிழ், வெரி குட், இங்கிலீஷு, அக்கடை, தெலுங்குல அங்க, பைட்டோ, உருதுல உட்காருங்க, எல்லா வார்த்தையும் சேர்ந்து பேசுற இவர்கிட்ட போய் எனக்கு தூய தமிழ்ல கட்டுத்தாங்கன்னு போய் கேட்டா இது நடக்குமா? குர்ஆனி ஹதீஸ் தெரியும், அவங்கள்ட்ட போய் எங்களுக்கு குர்ஆன் சொல்லித்தாங்க, ஹதீஸ் சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க, இப்படித்தான் நடக்கும். அந்த குர்ஆனை இந்த கூட்டம் எப்படி மதிக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் போதுங்க. சொல்லுவதற்கு நாவு கூசத்தான் செய்கிறது, விவரத்தையாக சொல்றேன். குர்ஆனை சுத்தம் இல்லாதவர்கள் தொடலாம், அதோட நிப்பாட்டலை. மாதவிலக்குள்ள பெண்களும் தொடலாம், எவ்வளோ பெரிய நச்சுக்கருத்து. குளிப்பு கடமையானவர்களும் தொடலாம். மாத விலக்குள்ள பெண்கள் குர்ஆனை ஓதலாம், குர்ஆனை தொடலாம். சொல்வதற்கு நாவு கூசுகிறது, ஆனால் அந்த கூட்டம் இதை சட்டமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதுதான் நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. குர்ஆனை கூட விட்டு வைக்கலையா அந்த கூட்டம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை எப்படி மதிக்கணுங்கிறாங்க? லா யமுஸ்ஸல் குர்ஆன இல்லா தாஹிருன், பரிசுத்தமானவங்க தான் குர்ஆனை தொடணுங்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டம் சொல்லுது சுத்தம் தேவையில்லை. அவங்க தான் ஹதீஸ் பலம் நடக்கிறாங்கள, குர்ஆன் ஹதீஸ் பலம் நடக்குது, அவங்களா சுன்னத் ஜமாத்தான நாம. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா தக்ரவுல் ஹாயிது வலல் ஜுனுபு ஷையம் மினல் குர்ஆன். மாத விலக்குள்ள பெண்களும் குளிப்பு கடமையானவர்களும் குர்ஆனில் எந்த பகுதியையும் ஓத வேண்டாம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மாத விலக்குள்ள பெண்கள் குர்ஆனை ஓதக்கூடாது என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இந்த கூட்டம் சொல்கிறது ஓது. அப்படியானால் இந்த கூட்டம் யாருக்கு எதிராக நிற்கிறது? குளிப்பு கடமையாக இருந்தால் குர்ஆனை ஓத வேண்டாம் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த கூட்டம் சொல்லுது ஓது. அப்படியானால் இந்த கூட்டம் யாருக்கு எதிராக நிற்கிறது? சுன்னத் ஜமாத்தினால் நமக்கு எதிராக நிற்கிறாங்களா இந்த கூட்டம்? இல்லைங்க, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்ய சொல்றாங்களோ அதுக்கு நேர் மாற்றமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. குர்ஆனை மதிப்பது இதுதானா? ஒரு மனிதன் ஒரு புஸ்தகம் எழுதலாம், யார் வேண்டுமானாலும் தொடலாம், யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் அந்த புத்தகத்தை. ஏன் மனிதன் எழுதிய புத்தகம்? அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆனுக்கும் அந்த நிலைதான் என்று சொல்ல வருதுங்க இந்த கூட்டம். யார் வேண்டுமானாலும் தொடு, யார் வேண்டுமானாலும் படி. அப்ப இவங்க மனிதன் எழுதிய புத்தகத்துக்கும் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கும் மத்தியில் எந்த வித்தியாசத்தையும் காட்டல இந்த கூட்டம். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் நம்மள மாதிரி தான் அப்படின்னாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி, அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் மற்ற புத்தகம் மாதிரி. சுன்னத் ஜமாத் மரியாதைக்கே இலக்கணமாக வாழ்பவர்கள் சுன்னத் ஜமாத். பெரியவர்களை மதிப்பார்கள், இமாம்களை மதிப்பார்கள், இறை நேசர்களை மதிப்பார்கள், பெற்றோரை மதிப்பார்கள், இறைவனுடைய வேதம் குர்ஆனையும் மதிப்பார்கள். காரணம் என்ன? ஹதீஸிலே இருக்கிறது என்பதால் தான். அதனால குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுபவர்கள், குர்ஆன் ஹதீஸை மதிக்க வேண்டும் என்பவர்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான விஷயம். சுன்னத் ஜமாத் என்பது குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் நடப்பவர்கள் சுவனம் செல்பவர்கள். அந்த சுவனம் செல்கின்ற சுன்னத் ஜமாஅத்திலே, ஜன்னத்து ஜமாஅத்திலே எல்லாம் வல்ல இறைவன் நம்மையும் நமது பிள்ளைகளையும் நமது குடும்பத்தினர் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.